கிரேட்டர் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கணும்னா, இடிக்கல் எடுத்து இது மேல நல்லா ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சி விடுங்க. எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா ஷார்ப்பாயிடும். நம்ம யூஸ் பண்ற மிக்ஸி ஜார் வந்து சரியா அரைக்காது. அது வந்து அரைக்காம இருக்கிறதுக்கு நான் சொல்ற டிப் பாருங்க. நம்ம யூஸ் பண்ண மாத்திரை இருக்கு இல்லைங்களா? மாத்திரையோட அட்டை. அது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி, அதில மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அத அப்படியே மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துருங்க. அரைச்சு எடுத்து, அத வந்து கீழ கொட்டிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நல்லாவே அரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பல்லி ரொம்ப அதிகமா இருக்குன்னா, இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சமா காப்பி தூள் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டு, தண்ணி ஊத்தி நல்லா கட்டியா இது மாரி குழச்சு எடுத்துக்கோங்க. இத வந்து எங்கெங்க பல்லி அதிகமா வருதோ, அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பர்ல கொஞ்சமா எடுத்து, ஒரு உருண்டை போல எடுத்து, அந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுருங்க. இது போல செஞ்சீங்கன்னா, பல்லி தொந்தரவு அதிகமா இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூம் குழாயில வந்து உப்பு கரை அதிகமா படிஞ்சிருக்கும். இந்த ஒரு பொருள் போதும். நம்ம டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லைங்களா? சாஸ். அத வந்து நம்ம குழாயில நல்லா படுற மாரி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டீல் நார் வச்சு அத நல்லா தேய்ச்சு பாருங்க. தேய்க்கிறப்பயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து ரொம்ப கரை அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சமா தான் போயிருக்கு. இதுவே நார்மலா இருக்கிற குழாய்னா சுத்தமா போயிடும். நம்ம யூஸ் பண்ண இது போல வந்து கேக் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அத வந்து சிங்க் பக்கத்துல வச்சுக்கோங்க. குப்பை போடுறதுக்கு யூஸ் ஆகும். தேங்க் யூ.